ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பால் சைஸில் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சு எடுத்தால் போதுங்க. இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சு வச்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்காங்க, இப்போ அதையே சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதுங்க. உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வேகணுங்க. பாருங்கள், இப்போ 1 சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு ஈவினிங் டைமில் சுட சுட ஒரு டம்ளர் டீ வச்சு இந்த போண்டா சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.